இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஜய் உடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், விவாத புலிகள் என்று சொல்லிக்கொண்டு தமிழகத்திலே வயிறு வளர்த்து கொண்டிருக்கின்ற ரவீந்திரன் துரைசாமி, ரங்கராஜ் பாண்டே, நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சாட்டை துரைமுருகன், இந்த 3 பேருடைய படத்தை கொண்டு போய் உங்களுடைய வீட்டிலே மாட்டி வைத்து அந்த படத்திற்கு தினமும் பூஜை செய்யுங்கள். ஏன் இதை சொல்கிறேன் என்று கேட்டால், அவ்வளவு அற்புதமான ஊடகவியலாளர்கள் இவர்கள் எல்லாம். இந்த ரங்கராஜ் பாண்டே தேர்தலுக்கு முந்தைய நாள் வரை, வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதற்கு முன்பு வரை சொன்ன கூற்று என்னவென்றால், அன்புமணி வானளவு வளர்ந்து விட்டார். சரி, அது கூட ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏதோ தவறான கணக்கு போட்டு விட்டார் என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறவே முடியாது, அவர்கள் ஆட்சிக்கு வர முடியாது, அவர்கள் 100 தொகுதியெல்லாம் வெல்வார்கள் என்று சொல்வது சரியான ஒரு சிந்தனை இல்லாத செயல். 20 தொகுதியில் கூட தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற முடியாது. 20 தொகுதிகள் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றால் அரசியல் பேசுவதை நிறுத்திக் கொள்கிறேன் என்று பகிரங்கமாக பேசிய ரங்கராஜ் பாண்டே சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுவாரா? இப்பொழுது தமிழக வெற்றி கழகம் நேற்று மாலை வரை 109 தொகுதிகள் வரை முன்னிலை வகித்தது. அது சற்று ஏறக்குறைய வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். ஆனால் இந்த ரங்கராஜ் பாண்டே சொன்ன கூற்றை விட கிட்டத்தட்ட 100 தொகுதிகள் அதிகமாக தமிழக வெற்றி கழகம் முன்னிலை வகிக்கிறது. அடுத்து கவர்னர் ஆட்சி அமைக்க நடிகர் விஜயைத்தான் கூப்பிடுவார் என்பது உண்மை. அப்படி இருக்கின்ற பொழுது 20 தொகுதிகள் வெற்றி பெற்றால் கூட அரசியல் பேசுவதை நிறுத்தி கொள்கிறேன் என்று சொன்ன ரங்கராஜ் பாண்டே ஒரு சரியான ஊடகவியலாளராக, ஒரு பத்திரிகையாளராக, ஒரு நேர்மையான மனிதனாக இருந்தால் இனி அரசியல் பேசுவதை இந்த ரங்கராஜ் பாண்டே நிறுத்தி கொள்ள வேண்டும். ஆகவேதான் சொல்கிறேன், தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், ரங்கராஜ் பாண்டேவை இனி அரசியல் பேசாதே என்று சொல்லுங்கள். அரசியல் பேசுவதற்கு உனக்கு தகுதி இல்லை என்று சொல்லுங்கள். ஏனென்றால் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றால், 20 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்றால் கூட அரசியல் பேச மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறான். ஆகவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் வெற்றி பெற்றவர்களும் ரங்கராஜ் பாண்டேவை தேடி போய் சுற்றி நின்று இந்த கேள்வியை எழுப்புங்கள். அதற்கு அடுத்து இந்த ரவீந்திரன் துரைசாமி, வாடகை வாயன், இவன் எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திமுகவிற்கு ஆதரவாகவே பேசுவான். ஆனால் இந்த தேர்தல் நெருங்குவதற்கு ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு இருந்தே திமுகவிற்கு ஆதரவாக பேசினார். திமுகவிற்கு ஆதரவாக பேசியது மட்டுமல்ல, தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்றெல்லாம் சொன்னார். நான் என்ன கேட்கிறேன், எங்களை போன்றவர்கள் கூட தமிழக வெற்றி கழகத்திற்கு ஓரளவுக்கு ஓட்டு சதவீதம் வரும், ஆனால் வெற்றி பெறுகின்ற அளவுக்கு ஓட்டு சதவீதம் வருமா என்று தெரியாது என்று சொல்லி இருக்கிறோம். ஆனால் நிச்சயம் தமிழக அரசியலில் இந்த தேர்தலில் நடிகர் விஜய் ஒரு பெரும் அதிர்வை ஏற்படுத்துவார் என்று நாங்கள் சொல்லி இருக்கிறோம். ஆனால் இந்த ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள் எல்லாம் தமிழக வெற்றி கழகம் களத்திலேயே இல்லை, அவர்களுக்கு நிற்பதற்கு கூட வேட்பாளர் இல்லை என்றெல்லாம் சொன்னார். ஆனால் இன்றைக்கு அதை தாண்டி தமிழக வெற்றி கழகம் இந்த அளவிற்கு ஒரு அமோக வெற்றியை பெற்றிருக்கிறது. இப்பொழுது இந்த ரவீந்திரன் துரைசாமி என்ன செய்வார்? தமிழக வெற்றி கழகம் அறவே வெற்றி பெறாது என்று சொன்னார். திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று சொன்னார். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று பல கருத்து கணிப்புகளை பல நிறுவனங்கள் கூறியது. சரி, அது கூட அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் கருத்து கணிப்பை நடத்தினார்கள், அது பொய்யாகிவிட்டது. நடிகர் விஜய் வெற்றி பெறுவார்
120 தொகுதியில் வரை வெற்றி பெறுவார் என்று கூட ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் சொன்னது. ஆக்சிஸ் என்கின்ற அந்த நிறுவனம், இதே நிறுவனம் 2024ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 300 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று அறுதி பெரும்பான்மைக்கு அதிகமான தொகுதிகளை பெற்று ஆட்சி அமைக்கும் என்று ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டது. அந்த கருத்து கணிப்பு பொய்யானது. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியே கூட்டணி கட்சியின் தயவில் தான் ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த முறை அந்த ஆக்சிஸ் நிறுவனம் கொடுத்த கருத்து கணிப்பு உண்மையாகிவிட்டது. கிட்டத்தட்ட 95% உண்மையாகி இருக்கிறது. சரி, அது ஒரு பக்கம். இந்த ரவீந்திரன் துரைசாமி இவ்வளவு மோசமாக பேசினான். ஆகவே இந்த ரவீந்திரன் துரைசாமியை சரியான கேள்வி கேட்க வேண்டியது தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் தான். இவர்களுக்கு அடுத்து நாம் தமிழர் என்கின்ற கட்சியில் ஒரு மிகப்பெரிய மேதாவி இருக்கிறான், சாட்டை துரைமுருகன். அவனுடைய சேட்டை கொஞ்ச நஞ்சமல்ல. ஒரு வழக்கறிஞர் நாம் தமிழர் கட்சியின் மீது அரசியல் ரீதியான விமர்சனத்தை வைத்தார் என்பதற்காக அடிப்பதற்கு ஆளை அனுப்பினான். அடிப்பதற்கு போனவன் தன்னை ஒரு பெரிய பைல்வான் என்று காட்டிக்கொண்டு அங்கே போய் கடைசியில் அவனும் அடி வாங்கி கொண்டு வந்தான். அந்த அளவுக்கு ஒரு அநாகரிக பேர்வழி சாட்டை துரைமுருகன் இருக்கிறார். நாங்கள் கூட தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் மீது விமர்சனத்தை வைக்கின்ற பொழுது அரசியல் ரீதியான விமர்சனத்தை வைத்திருக்கிறோம். ஒரு சிலரை கண்டித்திருக்கிறேன். எதற்காக கண்டித்தேன்? நடிகர் விஜய் இந்த தேர்தலில் தோற்றால் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்வோம் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு எதிராக நான் ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறேன், மறுக்கவில்லை. ஒரு தேர்தல் தோல்விக்காக தற்கொலை செய்து கொள்வது என்று முடிவெடுத்து விட்டால் இங்கே தோற்காத கட்சிகளே கிடையாது. அவர்களெல்லாம் எத்தனை முறை தற்கொலை செய்து கொண்டிருக்க முடியும்? ஆகவே இது தவறான நடவடிக்கை, அவர்களை அரசியல்படுத்த வேண்டும் என்று ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறேன். ஆனால் இந்த சாட்டை துரைமுருகன் செய்த சேட்டைகள் கொஞ்ச நஞ்சமல்ல. அணில் குஞ்சிகள், 10ஆம் பசலிகள், ஒன்றும் தெரியாத முட்டாள்கள் என்று வாய்க்கு வந்தபடி வசைபாடினான். அதுவும் அவன் நடத்துகின்ற அந்த சேனலில் அதிகமான வியூஸ் போக வேண்டும், அதிகமான பார்வையாளர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு அநாகரீகமாக விமர்சனத்தை வைத்தார். கட்சியின் பெயர் என்ன? நாம் தமிழர். நடிகர் விஜயும் தமிழர் தானே. நடிகர் விஜய் வேறு ஏதாவது ஒரு மாநிலத்திலிருந்து வந்து குடியேறிய குடும்பத்தை சார்ந்தவரா? மகாராஷ்டிராவில் இருந்து வந்தாரா? ஆந்திராவில் இருந்து வந்தாரா? அல்லது கர்நாடகாவில் இருந்து வந்தாரா? தமிழகத்தின் பூர்வ குடியல். அவர் இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா, அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. இந்துவாக இருந்தால் என்ன, கிறிஸ்டினாக இருந்தால் என்ன, முஸ்லீமாக இருந்தால் என்ன, எந்த ஜாதியை சார்ந்தவர்களாக இருந்தால் என்ன, அவர்கள் பூர்வகுடி தமிழர்கள். தமிழை தவிர வேறு எதுவும் அவர்கள் வீட்டில் பேசுவது இல்லை. தமிழ் மட்டுமே தெரியும். படித்ததற்கு பிறகு ஆங்கிலம் இன்னும் பல மொழிகளை கற்றுக்கொண்டிருக்கலாம், அது வேறு. அப்படி இருக்கின்ற பொழுது நாம் தமிழர் என்ற கட்சிக்கு பெயரை வைத்துக் கொண்டு நடிகர் விஜயை பற்றி இந்த சேட்டை துரைமுருகன் பேசிய பேச்சுக்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. மிகவும் மோசமான விமர்சனங்கள், ஆபாசமான விமர்சனங்கள். அதுவும் நடிகர் விஜய்க்கு ஒன்றும் தெரியாது, நடிகர் விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் தற்கூரிகள், அவர்கள் அணில் குஞ்சிகள், இவர்கள் இந்த தேர்தலோடு காணாமல் போய்விடுவார்கள் என்றெல்லாம் பேசிய நாம் தமிழர் கட்சியினுடைய சேட்டை துரைமுருகன் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி படு தோல்வியை சந்தித்திருக்கிறது. சென்ற தேர்தலில் 10% வாக்குகளை வாங்கிய நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் 4% வாக்குகளைத்தான் பெற்றிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தோல்வியை சந்தித்திருக்கிறார், டெபாசிட் இழந்திருக்கிறார். அதை பரிகாசம் செய்யலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய தோல்வியை நான் பரிகாசம் செய்ய விரும்பவில்லை. காரணம், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கண்டிப்பாக சட்டமன்றத்திற்கு போக வேண்டும், மக்களுக்காக நின்று இவர்கள் பேச வேண்டும். இப்படி பல அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் தோற்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அரசியல் அநாகரீகம். இப்படியெல்லாம் நாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சியின் சேட்டை துரைமுருகன் என்ன நினைக்கிறான்? அவர்கள் மட்டும்தான் கட்சி, அவர்களுக்கு மட்டும்தான் கொள்கை இருக்கிறது, அவர்களுக்கு மட்டும்தான் கோட்பாடு இருக்கிறது என்றெல்லாம் நினைத்து கொண்டு வேண்டுமென்றே திட்டமிட்டு நடிகர் விஜய் கட்சியை சார்ந்தவர்களை அவதூறாக, கேவலமாக, மோசமாக
விமர்சனம் செய்திருக்கிறான். ஆகவே இந்த துரைமுருகனையும் சுற்றி நின்று கேள்வி எழுப்புங்கள். நான் வன்முறையை தூண்டவில்லை, போய் சேட்டை துரைமுருகனை தாக்குங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் சேட்டை துரைமுருகன் சொன்னான். ஒரு வழக்கறிஞர் அவர்கள் மீது விமர்சனத்தை வைத்தார் என்பதற்காக நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல அவரை தாக்க சொல்லி இந்த சேட்டை துரைமுருகன் தான் ஆளை அனுப்பினான். அவனை தாக்க வேண்டாம், மிரட்ட வேண்டாம், அவனிடம் கேள்வி கேளுங்கள். நீ பேசியது நாகரிகமான பேச்சா, நீ பேசியது அரசியல் நாகரிகமா என்று கேளுங்கள். அப்படி கேட்கின்ற பொழுதுதான் இந்த சேட்டை துரைமுருகன் போன்ற அநாகரிக பேர்வழிகளின் முகத்திரை கிழித்து எரியப்படும். இப்படி அநாகரிகமாக ஊடகத்தில் பேசிக் கொண்டிருக்கின்ற, மிகவும் மோசமான கருத்துக்களை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கின்ற இந்த ஊடக வியாபாரிகளாக இருக்கின்ற, இன்னும் சொல்ல போனால் இந்த ரவீந்திரன் துரைசாமி, ரங்கராஜ் பாண்டே, இந்த சேட்டை துரைமுருகன் போன்றவர்கள் ஊடக விபச்சாரிகள். ஆகவே இவர்களுக்கு தக்க பாடத்தை நடிகர் விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் கொடுக்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொண்டு, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.